பதிவான கால்ஸ், இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால், அதுக்கப்புறம் மிஸ்டு கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே இது வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் கால் ரெஜிஸ்டர்ஸ், எஸ்எம்எஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி பார்க்க முடியும், ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஜியோ சிம்மு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே மை ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த மை ஜியோ ஆப் மூலமாக உங்களோட கால்ஸு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த மை ஜியோ ஆப்பை தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மை ஜியோ ஆப்பில் இந்த மெனுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன், அந்த மெனுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மை யூசேஜ்னு காமிக்கும். அந்த மை யூசேஜில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டேட்டா, கால்ஸ், எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு கால்ஸ் வேணும் அப்படின்னா யார் யாருக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த கால்ஸ், எஸ்எம்எஸ் இதெல்லாமே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வியூவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா 7 days, 15 days, 30 days, ஸோ இந்த மாதிரி காட்டும். மை ஜியோ ஆப் மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ஒரு மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஒரு வியூ பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு வர கால் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்கள் பேக்கப் பண்ணணும், அல்லது ஒரு எக்ஸல் ஃபைலாக பேக்கப் பண்ணணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து E2 PDF அப்படி கால்ஸ் கொடுத்தோம்னா அது காமிக்கும். E2 PDF கால்ஸ் பேக்கப்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன். இது பேர் வந்து E2 PDF SMS கால் பேக்கப் ரீஸ்டோர்னு இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் பதிவான கால்ஸ், இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால், அதுக்கப்புறம் மிஸ்டு கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே இது வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ நம்ம இது வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸல் ஃபைலாகவும் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாகவும் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நான் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அட்மிஷன் டயத்தில் சில பேர் கால் பண்ணும்போது நாங்கள் ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம், யார் யாருக்கு நாங்கள் கால் பண்ணணும். ஸோ அப்போ எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நமக்கு அவுட்கோயிங் கால் போயிருக்கு, இன்கமிங் கால் வந்திருக்கு, நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த ரெக்கார்டை வந்து நான் சப்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் சம்மந்தமாக உங்கள் கால் ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு பிடிஎஃபாக சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இந்த அப்ளிகேஷனில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா XML பேக்கப் ரீஸ்டோர்னு இருக்குது, கீழே PDF பேக்கப்னு இருக்குது, பிரிண்டபிள்னு. ஸோ இதில் நான் கீழே எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸு, கால் லாகு, வாட்ஸ்அப் சேட்டு, கான்டாக்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக எடுத்துக்கலாம். இதில் கிளிக் டு கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக நமக்கு கால்ஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா கால்ஸை ஃபுல்லாக நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். எஸ்எம்எஸ்ஸை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ், இப்போ எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது ஆட் க்ரியேட் ஆகிடுது, லோட் ஆகிட்டு தான் நமக்கு காமிக்கும். இப்போ எனக்கு எஸ்எம்எஸ் ஒரு பர்டிகுலர் சாட்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஃபுல்லாக நான் வந்து பேக்கப் பண்ணணும்னா அதை எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிறது அப்படியே பிடிஎஃபாக கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் மெயினாக அந்த கால் ரெஜிஸ்டர்ஸ், கால் லாக் எனக்கு வேண்டியிருக்கு, கால் டயல் பண்ணது, ரிசீவ் பண்ணது, மிஸ்டு கால்ஸு எல்லாமே வேணும் அப்படின்னா கால் லாக் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டு, எந்த டேட்டில் வேணும் உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு ஒரு 3 months வேணும், இல்லை 1 monthக்குரிய டேட்டா வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டு போட்டு எனக்கு அந்த டேட்டுக்குரியது மட்டும் வேணும் அப்படின்னா அது மட்டும் காமிக்கும். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டு 15 ஏப்ரல்னு போடுறேன். எனக்கு அந்த 15 ஏப்ரலில் வந்த கால்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் ஃபைல் நேமை கொடுத்துடணும், இங்கே சேவ் பண்ணுற ஃபைல் நேமை. ஸோ நான் ஏகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு ஆட் கிரியேட் லோட் ஆகிட்டு தான் காமிக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதான் அந்த ஃபைல், அதாவது அந்த பர்டிகுலர் டேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் உங்களோட ஃபோனுக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, அதாவது கால் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மிஸ்டு கால்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். இல்லை உங்களுக்கு மன்லி டயல்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா டயல்டு நம்பர் மட்டும் கேட்கும். நம்ம டயல் நம்பர் கொடுத்தா அந்த டேட்டா மட்டும் நமக்கு காமிக்கும். இல்லை எல்லாருமே உங்களுக்கு வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அன்றைக்கி டேட்டில் இது ஃபுல்லாக எனக்கு ரெக்கார்ட் ஆனது, ஸோ இது ஃபுல்லாக எனக்கு ப்ராப்பராக காமிக்குது. இதில் நான் ஷேர் பண்ணணும்னு காமிக்க பாருங்கள், ஷேர் பண்ண ஆப்ஷன் காமிக்குது. இந்த ஷேர் பட்டன் அப்படின்னா நான் வந்து
இந்த இதை பிடிஎஃபாக யாருக்குனாலும் நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற வாட்ஸ்அப்புக்கோ இல்லை வேறு ஏதாவது மெயிலுக்கோ நான் இதை அனுப்பணும் அப்படின்னா இதை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இது மெயினாக நான் கால் லாகுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்ஸ்அப் சாட்டு கான்டாக்ட்ஸ் இதையுமே நம்ம வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த இது ஒரு பிடிஎஃபாக பேக்கப் பண்ணுறதுக்கு, ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலாக பேக்கப் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.